வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த கோடை காலத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம், எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வெயில் காலத்தில் என்னதான் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலுமே அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே மண் எல்லாமே காஞ்சி போயிடும். மண் சூடாகி தொட்டிகளில் இருக்கிற செடிக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும்னா மூடாக்கு போட்டு விடுறது ரொம்ப நல்லது. காய்ந்த இலைத்தழைகளை இந்த மாதிரி தொட்டிகளுக்கு மேற்புறத்தில் மண் தெரியாத மாதிரி நம்ம மூடி விட்டாலே போதும். இப்படி செய்யறதுனால மண்ணில் இருக்கிற ஈரப்பதமும் சீக்கிரம் குறையாம இருக்கும். செடிகளை காவாத்து பண்ணும் போது கிடைக்கிற இலைத்தழைகளை போட்டு விட்டாலே போதும். வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா 2 வேளை செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விடணும். தொட்டிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் அந்த செடி மேலையும் தெளிச்சு விட்டோம்னா செடிகளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த வெயில்னால செடிகளுக்கு எதுவும் ஆகாம எப்பவுமே பசுமையாவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்துல இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டா ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல செடிகள் எல்லாத்துக்குமே லிக்விட் ஃபெர்டிலைசரா கொடுக்கறது ரொம்ப நல்லது. காய்கறி வேஸ்ட் அரைச்சு தண்ணியில கலந்து அதை கொடுக்கலாம். மீன் அமிலம் தண்ணியில கலந்து கொடுக்கலாம். அப்புறம் சாதம் அடைச்ச தண்ணி, பருப்பு கிழமை தண்ணி, இதையும் தண்ணியில கலந்து கொடுக்கலாம்.